மகனை இழந்ததால் வயதான தந்தையின் இதயம் உடைந்து போனது. அப்துல்லாவின் இழப்பை அப்துல் முத்தலிப்பால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கணவரின் இழப்பால் அமினாவின் திருமண வாழ்க்கை இருண்டது. அவள் இதயம் உடைந்து போனது. அவளுடைய ஆசைகள் நம்பிக்கையற்றதாகிவிட்டன. அவளுடைய கனவுகள் சிதைந்தன. பெண்களின் பொறாமைக்கு ஆளான அமினா பரிதாபத்திற்குரிய பொருளானார். மரியாதையுடனும் உயர்த்தப்பட்ட அவளுடைய தலை துக்கத்துடன் அது அவள் தோள்களில் ஒரு சுமையாகத் தோன்றியது. அப்துல்லா இறந்தபோது ஆமினா கர்ப்பமாக இருந்தார். என்னே ஓர் அல்லாவின் அற்புதம்! அப்துல்லாவின் உயிர் ஹுபல் தெய்வத்தின் முன் பலியிடப்படவிருந்தது. ஆனால் அல்லாஹ் அவரைக் காப்பாற்றினான். அவரைக் காப்பாற்றியதன் மூலம் அவருக்குள் இருந்த நம்பிக்கையும் அமானா காப்பாற்றப்பட்டது. மனிதகுலத்தை அடைய ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் வரை அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட்டது. அது ஆமினாவிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னரே அப்துல்லா அல்லாஹ் திரும்ப அழைக்கப்பட்டார். அல்லாஹ் தான் செய்ய விரும்பும் எந்த பணியையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார். விதியை மாற்ற முடியாது.